வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல எண்ணெயே சேர்க்காம ஒரு ஊறுகாய் பண்ண போறோம். இந்த ரெசிபியை நம்ம சப்ஸ்கிரைபர் 2-3 தடவை கேட்டா, சாரி நான் கொஞ்சம் இந்த ரெசிபி போடுறதுக்கு லேட் பண்ணிட்டேன். எலுமிச்சம்பழம், இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு ஊறுகாய் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ஃபிளேவர்ஸ் ஒன்னோட ஒன்னு அழகா மேட்ச் பண்ணி ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்கிரீடியன்ஸும் ரொம்ப கம்மி, பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ணலாம். மற்ற ஊறுகாய் சாப்பிட்றது கூட நிறைய பேர் யோசிப்போம், நிறைய எண்ணெய் இருக்கும், நிறைய மிளகா பொடி அதெல்லாம் நம்ம சேர்ப்போம் அப்படின்னு. இதுல அந்த மாதிரி எதுவுமே இருக்காது, ரொம்ப சிம்பிள் தான். ஆனா டேஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாவும் ஆயிடும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, டேஸ்டியான அது நேரம் ஒரு சொட்டு எண்ணெய் சேர்க்காத இந்த ஊறுகாய் குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு இஞ்சி எடுத்துட்டு இருக்கேன். ஒரு 4-5 இன்ச்சு இருக்கும். வெயிட்ல பார்த்தோம் அப்படின்னா 35 கிராம் இருக்கு. இதை தோலை சீவிட்டு நம்ம பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். இது போல கத்தியார் அப்படி ஸ்கிராப் பண்ணாலே போதும், தோல் ஈஸியா எடுக்க வந்துடும். இல்லைன்னா ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதை வச்சு கூட நம்ம இந்த மாதிரி ஸ்கிராப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப இதை நம்ம பொடி பொடியா கட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்ட்ரிப் மாதிரி நம்ம ஃபிங்கர் சிப்ஸ்க்கெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி நீள நீளமாவும் போடலாம், இல்ல நல்லா பொடி பொடியாவும் கட் பண்ணிக்கலாம். பொடியா கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரம் ஊறிடும். பாருங்க, நான் பொடி பொடியா தான் கட் பண்ண போறேன். இந்த மாதிரி பீசஸா நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்க போறேன். நமக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த சைஸ்ல நான் கட் பண்ணி எடுத்துக்க போறேன். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நமக்கு 2 நாள்ல ஊறிடும். இஞ்சி தோல் சீவறதுக்கு முன்னாடி நல்லா மண்ணு போக அலம்பிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் சீவிட்டு அதை கட் பண்ணிக்கணும். நான் 6 பச்சை மிளகாய் எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாம நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இதுல 2 பச்சை மிளகாயை மட்டும் இதை போல நம்ம ஸ்பிளிட் பண்ணி போட்டுக்கலாம். காரம் டக்கு நமக்கு இறங்கிடும். மிச்சம் இருக்கிற பச்சை மிளகாயை கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸா, அதாவது இந்த அளவுக்கு உள்ள பீசஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பச்சை மிளகாய் பீசஸ் சின்னதா இருந்ததுன்னா டக்குன்னு ஊறிடும். மிச்சம் இருக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம இந்த சைஸ்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 எலுமிச்சம்பழம் எடுத்துட்டு இருக்கேன். இதையும் நல்லா அலம்பிட்டு ஈரம் போக நம்ம தொடச்சி எடுத்துக்கணும். இதுல 2 பழத்தை நம்ம ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கணும். இந்த 2 பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையும் அதேதான் சின்ன பீசஸா கட் பண்ணோம்னா நமக்கு டக்குன்னு ஊறிடும். பாருங்க, இந்த மாதிரி சைஸ் பீசஸா நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல 2 பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மிக்ஸி ஜார்ல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அப்படியே பச்சையாவே பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி பவுல் அல்லது செராமிக் ஜார் எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம பாத்துக்கோங்க. இதுல நம்ம கட் பண்ணி வச்சுக்க எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். பொடியா கட் பண்ணிருக்கிற இஞ்சி, கட் பண்ணிருக்கிற பச்சை மிளகாய், இது போல உதிர்ந்து தனியா பிரிஞ்சிருக்கும் பச்சை மிளகாயோட விதை, இதை சேர்க்க வேண்டாம், அதை அப்படியே விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு, நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்கிறேன். கல்லுப்பு சேர்த்திருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கூட சேர்த்திருக்கேன். நம்ம அரைச்ச வெந்தயம், கடுகு பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்க்கறதுனால இதுல இருக்கிற உப்பு, புளிப்பு, காரத்தோட கொஞ்சம் ஸ்வீட் சேரும்போது இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா பெருங்காயம். இது எல்லாத்தையும் நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். உப்பும் சர்க்கரையும் சேர்த்திருக்கிறதுனால டக்குன்னு இது ஜலம் விட்டுக்கும். 2 எலுமிச்சம்பழத்தை நம்ம ஜூஸ் புழிஞ்சோம் இல்லையா, அந்த ஜூஸை நம்ம இதுல சேர்த்துடலாம். நம்ம எலுமிச்சம்பழம் ஜூஸை புழிஞ்சிட்டு இந்த தோலி இருக்கும் இல்லையா, அதையும் இதை போல பொடி பொடியா கட் பண்ணி இதுலயே சேர்த்துருவோம். இது சேர்ந்து ஊறிடும், நல்லா இருக்கும், ஒன்னும் டிஃபரெண்டா தெரியாது. எலுமிச்சம்பழம்லாம் நம்ம கட் பண்றோம் இல்லையா, அப்ப அதுல இருந்து இந்த விதையெல்லாம் நம்ம தனியா எடுத்துடணும். நம்ம சேர்த்து போட்டுறக்கூடாது. சேர்த்து போட்டோம்னா லேசா கசப்பு வந்துடும். இப்ப இதையும் நல்லா குலுக்கி விட்டுருவோம். எலுமிச்சம்பழ ஜூஸும் நம்ம சேர்த்ததுனால இந்த உப்பு எல்லாம் சீக்கிரம் கரைஞ்சிடும். இது நல்லா ஊற ஆரம்பிச்சிடும். இதே போல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மூடியை போட்டு
ஒரு நாள் ஃபுல்லா எப்படியே வச்சுக்கலாம். நடுவுல ஒரு 2-3 தடவை குளிக்கு மட்டும் விட்டா போதும். ஒரு நாளுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து நமக்கு வெயில் வசதி இருக்கு அப்படின்னா அந்த மூடியை திறந்துட்டு இது போல நெட்டு போட்டு ஏதாவது மூடி இருக்கும் இல்லையா, இல்லைன்னா சல்லடையில இருக்கும் இல்லையா உள்ள பிளேட், அதுவோ மேல வச்சுட்டு இதை வந்து 3 நாளைக்கு வெயில வச்சு எடுத்துக்கணும். டெய்லி வந்து 2-3 தடவை குளிக்க விட்டுக்கணும். இஞ்சியும் பச்சை மிளகாயும் ஒரு 3 நாள்ல ஊறிடும், நம்ம சாப்பிடவும் ஆரம்பிச்சிடலாம். எலுமிச்சம்பழம் நம்ம வெயில வச்சோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் ஊறிடும். அப்படி ஒருவேளை நமக்கு வெயில வைக்கிறதுக்கான வசதி இல்லை அப்படின்னா ஆத்துலயே வந்து இந்த மாதிரி ஏதாவது மூடிட்டு ஒரு நாளைக்கு 3 தடவை குளிக்க விட்டுட்டு வச்சோம் அப்படின்னா ஒரு வாரத்துல வந்து கம்ப்ளீட்டா ஊறிடும். வெயில் வசதி இருந்தா வெயில வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. ஆத்துலயே வச்சா கூட ஒரு வாரத்துல நல்லா ஊறிடும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 தடவை நல்லா குளிக்க விட்டுக்கணும். இது இன்னைக்கு இப்படியே இருக்கட்டும். நாளைக்கு வந்து நம்ம இதை வெயில வச்சுக்கலாம். எண்ணெயே சேர்க்காம நம்ம போட்ட எலுமிச்சம்பழம், இஞ்சி, பச்சை மிளகாய் ஊறுகாய் பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. இந்த கன்சிஸ்டன்சியுமே ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்த்தாலே அப்படியே வாயில் எச்சில் ஊடுறது. வெயில காய வச்சதுனால 2 நாள்ல வந்து இஞ்சியும் பச்சை மிளகாயும் நல்லா ஊறிடுது. இந்த எலுமிச்சம்பழம் வந்து சாஃப்டா ஊறுறதுக்கு ஒரு 4 நாள் ஆச்சு. வெயில வைக்கிறதுக்கு நமக்கு சான்ஸ் இல்லைன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஆத்துலயே நல்லா மிக்ஸ் பண்ணி இதை போல காய வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா இஞ்சி பச்சை மிளகாய் அதுலயுமே ஒரு 3 நாள்ல ஊறிடும். ஆனா எலுமிச்சம்பழம் சாஃப்டா ஊறுறதுக்கு நமக்கு ஒரு வாரம் ஆயிடும். இப்ப பாருங்க எலுமிச்சம்பழம் வந்து எந்த அளவுக்கு சாஃப்டா ஊறிருக்கு. லேசா அப்படி பிரஸ் பண்ணாலே அழகா பீஸ் வந்து கட் ஆயிடுது. நம்ம நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் ஊறிடும். பெரிய பெரிய பீஸா போட்டோம்னா ஊறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இது இப்ப பர்ஃபெக்டா ரெடி ஆயிடுது. நம்ம இதை இப்ப ஃப்ரிட்ஜ்ல அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறச்சையும் கண்ணாடி பாட்டில் இல்லைன்னா செராமிக் ஜார்லயே வச்சுக்கோங்க. ஏன்னா எலுமிச்சம்பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால மெட்டல் டப்பால எதிர நம்ம வைக்க வேண்டாம். நல்லா கடுகு வெந்தய வாசனையோட நம்ம கொஞ்சமா சர்க்கரை வர சேர்த்திருக்கோம் இல்லையா, அப்ப இந்த டேஸ்ட் எல்லாத்தையும் நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டு இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம இந்த எண்ணெய் மிளகாய் பொடி எதுவும் சேர்க்காத இந்த ஊறுகாயை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய் இல்லாத எலுமிச்சம்பழம், பச்சை மிளகாய், இஞ்சி ஊறுகாய் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. இதுக்காக நம்ம பெருசா எதுவுமே பண்ணல, கட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதுவே நல்லா ஊறி எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வந்திருக்கு அப்படிங்கறத நீங்களே பார்த்தேன். இப்ப வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து தயிர் சாதத்தோட ரொம்ப பிரமாதமா இருக்கும். நம்ம வாய் டேஸ்ட் நல்லா இல்லாத நேரத்துல இதை தொட்டுன்னு ஒரு தயிர் சாதம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல வாயில் எச்சில் ஊறும், நல்லா டைஜஷன் ஆகும். இப்ப இது என்னன்னா பச்சை மிளகாய்க்கு இருக்கிற காரம், எலுமிச்சம்பழத்துல இருக்கிற புளிப்பு, அந்த இஞ்சியோட டேஸ்ட், பிளேவர் எல்லாம் ஒன்னோட ஒண்ணு வந்து நல்லா கம்பைன்ட் ஆகும். அந்த எலுமிச்சம்பழத்தினால பச்சை மிளகாயோட காரம் போயிடும். இந்த ஊறுகாய் தேவையான அளவு காரம் வந்து அந்த பச்சை மிளகாயில இருந்து கிடைச்சிரும். அந்த இஞ்சிக்கு இருக்கிற ஷார்ப்னஸ் குறைஞ்சி அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும். இப்படி பார்க்கும் போதே எனக்கு வாயில எச்சில் ஊறுறது பாருங்க. பச்சை மிளகானா நம்ம நார்மலா சாப்பிட முடியாது, இது இப்ப சும்மாவே கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கு. தயிர் சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். எலுமிச்சம்பழம் வந்து எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சாதாரணமா எலுமிச்சம்பழம் ஊறுகாய் போட்டோம் அப்படின்னா நிறைய காரம் எல்லாமே நம்ம போடுவோம், இதுக்கு எதுவுமே தேவை இருக்காது. ரொம்ப சிம்பிளா பண்ணிடலாம். இப்ப பாருங்க லெமனும் இஞ்சியும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த இஞ்சியில இருக்கிற ஷார்ப்னஸ் கம்ப்ளீட்டா போய் கொஞ்சம் புளிப்பையும் கொஞ்சம் காரத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு அவ்வளவு நல்லா இருக்கு. எலுமிச்சம்பழமே நல்லா சாஃப்டா ஊறி இருக்கு. அதுலயே இந்த பச்சை மிளகாயோட காரம் எல்லாமே இருக்கு. எண்ணெயே சேர்க்காத நல்ல டேஸ்டியான, அதே நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு பிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். யார் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம். இந்த 3மே வந்து நமக்கு சீசனே கிடையாது, வருஷம் ஃபுல்லா நமக்கு கிடைக்கும். நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வெளியிலேயே வச்சா கூட உங்களுக்கு ஒரு 10-15 நாள் வரைக்கும் நல்லா இருக்கும். ஆனா டெய்லி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 1 மாசத்துக்கு மேலேயே நல்லா இருக்கும். ரெகுலரா இது கிடைக்கிறதுனால தீர நம்ம பண்ணிக்கலாம். எண்ணெய் சேர்க்காத ஊறுகாய் வேணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இல்ல இந்த வெயில் காலத்துக்கு மிளகா பொடி எல்லாம் சேர்த்து ஊறுகாய் வேண்டாம், ஆனா தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது டேஸ்டா வேணும் அப்படின்னாலும் நம்ம தாராளமா பண்ணிக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த எலுமிச்சம்பழம், இஞ்சி, பச்சை மிளகாய் இந்த 3ஐயும் சேர்த்து இந்த டேஸ்டியான பிக்கிள் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவன் குழந்தைகள் கூட விரும்பி சாப்பிடும். ஏன்னா ரொம்ப காரமே இருக்காது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.